எங்களுக்கெல்லாம் காலேஜ் லைஃப்பை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்களே, உங்கள் காலேஜ் லைஃப் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி காலேஜில் இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே உங்கள் காலேஜ் லைஃப்பில் நீங்கள் நடந்தீங்களா, அல்லது நீங்கள் இந்த ஒரு ஐடியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த காலேஜுங்கிற வார்த்தை எப்படி ஆரிஜினேட் ஆனதுன்னு. ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இது காலேஜியம்ங்கிற லேட்டின் வேர்ட்லேருந்து ஆரம்பமானுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, ஒரு கிளப்பு அல்லது சொசைட்டியில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸோட பீப்புள் இணைந்து வாழ்கிறதுக்கு பேர் தான் காலேஜியம் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொன்னேன் நான். தமிழில் சீவக சிந்தாமணியிலேயே கல்லூரி அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு. உலகத்தினுடைய மிக பழமையான பல்கலைக்கழகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது நாலந்தா, தக்சசீலம், இந்த பல்கலைக்கழகங்கள் தான். அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜுங்கிற பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, ஆக்ஸ்ஃபோர்டு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இதெல்லாம் பற்றி நான் சொன்னேன். இப்போ என்னுடைய காலேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நான் எப்படி அதை அணுகினேன் அப்படிங்கிறதுல குறிப்பிட்ட சில சம்பவங்கள் அதற்கு காரணம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு 10th செட்டு, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11ங்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது. 11+1+3 அப்படிங்கிறது இருந்தது. 10+2+3 மாறினது எப்போனாக்க, எங்கள் செட்டு தான் அதில் ஃபஸ்ட்டு செட்டு. 1978 நாங்கள் 10th எக்ஸாம் எழுதினோம். எங்களுக்கு முதல் பேட்சில் எப்படின்னா, 10th படித்த அதே புக்ஸை தான் அவங்க அந்த எஸ்எஸ்எல்சிக்கும் படித்தாங்க. ஆனால் நாங்கள் அந்த செட்டை புக்கை புதுசாக படித்தோம். அதுக்கப்புறம் +2ன்னு ஒரு சிஸ்டம். அதே ஸ்கூலில் இப்போ இந்த காலேஜ் போகணுன்னே பசங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். காலேஜ் போகிறோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் இருக்காது. ஸ்கூல் மாதிரி கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். பல்வேறு ஸ்கூல்லேருந்து பசங்களை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்கும் காலேஜ்னால். ஆனால் எங்களுக்கு எப்படின்னா, எடுத்த உடனே +2 அப்படிங்கிற சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அதே ஸ்கூலில் படித்தோம் நாங்கள். அப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழக்கமான டீச்சர்ஸ், கொஞ்சம் புதிய டீச்சர்ஸ்லாம் போட்டாங்க. அப்போ ஒரு காலேஜ் லைஃபுங்கிறது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல. கிட்டத்தட்ட அது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்கூல் லைஃப் மாதிரியே இருந்துச்சு. அதனால் டீச்சர்ஸும் என்னென்னா, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் மாதிரி நடந்துக்காமல் ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரியே நடக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. எங்களுக்கு என்னன்னாக்க எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 years கோர்ஸ். ஆனால் நாங்கள் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா 4 years கோர்ஸாக மாற்றினாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த +2ல் ஃபஸ்ட் இயரில் படிக்க வேண்டிய பாடங்களையும் படிச்சிடுறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு எம்பிபிஎஸ்ஸோ அல்லது அக்ரிகல்ச்சரோ படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் படிக்க வேண்டிய பாட்டனி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி இதெல்லாம் நான் +2லேயே படிச்சிடுறேன். அதாவது ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டாக படிச்சிடுறதுனால அந்த ஃபஸ்ட்டு இயர் தேவையில்லை. அதனால் செகண்ட் இயர் சிலபஸை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் அதை 4 yearsஸாக ரெடியூஸ் பண்ணாங்க. நான் அக்ரிகல்ச்சர் காலேஜ் போய் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த காலேஜ் ஒரு அழகான காலேஜ். ஒரு 750-800 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்ச ஒரு காலேஜ். ஃபஸ்ட்டு அந்த காலேஜுக்கு இந்த ஃபார்ம் வாங்கிறதுக்கு போகும்போதே நான் அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து அதிசயத்து போயிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான காலேஜ், இங்கேயே படிக்கலாம் போல் ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டது. அந்த கல்லூரியில் போய் சேரும்போது அக்ரிகல்ச்சருக்கு என்ன ஸ்கோப்பு, அதில் என்ன ஆகிறது, இதுவெல்லாம் ஒன்றும் தெரியாது. அக்ரிகல்ச்சருங்கிறது ஒரு நல்ல கோர்ஸு, படித்தாக்கே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸினுடைய ஒரு எண்ணம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். கோயம்புத்தூரில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்தியாவில் இருக்கிற 3 டாப் யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டிங்கிறதுனால அங்கே போய் சேர்ந்தோம்.
அப்போ அந்த காலேஜில் போகும்போது என்னன்னாக்க ஃபஸ்ட்டு நுழைஞ்ச உடனே சில பசங்களாம் எங்களை வந்து அந்த பஸ் ஸ்டாண்டிலேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே போகும்போதே ஒரு 4-5 பசங்க நாங்கள் அந்த பெட்டி படுக்கையோடு இறங்கும் போதே ஒரு 4-5 பேர் காத்திருந்தானுங்க. இங்கே வாங்க அப்படின்னாங்க. போன உடனே நீங்கள்லாம் என்ன எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. ரேகிங்னு காலேஜில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போல்லாம் ரேகிங் ரொம்ப உண்டு. அப்புறம் தான் ரேகிங்லாம் தடை பண்ணிட்டாங்க. உடனே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் சேர வந்திருக்கோம் அப்படின்னோடனே அந்த ஒரு 4-5 பேரும் சேர்ந்து நாங்கள்லாம் சீனியர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி குதர்க்கமாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒரு 2 பசங்க கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. நான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பேன். அதனால் அவங்க என்ன அவ்வளோவா டார்கெட் பண்ணலை. இந்த சிங்கம்லாம் என்ன பண்ணோன்னா அட்டாக் பண்ணும்போது இந்த வல்னரபிள் அனிமல் எதுன்னு பார்க்கும். இருக்கிறதுலையே எது வந்து கால் நொண்டிக்கிட்டு வீக்காக இருக்கோ அதை தான் போய் அடிக்கும். காரணம் என்னென்னா அதில் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா ஸ்ட்ராங்கான அனிமல் அதை அடித்ததுன்னு வச்சுக்கோங்க, அது குட்டி போடுறது, அதனுடைய ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ்லாம் அஃபெக்ட் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக இதனுடைய குட்டிக்கு குட்டி கிடைக்காது உணவாக. அதனால் அதில் என்னென்னா எது வந்து ரொம்ப வீக்காக இருக்கோ அதை தான் வந்து அது துரத்தி அடிக்கும். அது மாதிரி இந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக கொஞ்சம் தெனாவெட்டாக இருக்கிற பசங்களை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணாங்க. நான் பார்க்க கொஞ்சம் இப்படி பரிதாபமாக இருந்ததுனால நம்மளை விட்டுட்டாங்க. அப்போ வந்து இந்த ரேகிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா பலவிதமான கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த கேள்விகள் அப்புறம் ஒரு ஓத் வேறு உண்டு. அதாவது எல்லா சீனியர்களை பார்த்தோன்னே அக்ரி ஓத் சொல்லுங்கள் அப்படின்னோடனே நாங்கள் வந்து மூத்தோர்களை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குனிஞ்சு பண்ணணும். அந்த மாதிரிலாம் ரேகிங்லாம் உண்டு. அந்த ரேகிங்கில் ஃபிசிக்கல் ரேகிங் உண்டு, மென்டல் ரேகிங் உண்டு. ஃபிசிக்கல் ரேகிங்னா என்ன பண்ணுவாங்கன்னாக்க பசங்களை வந்து ஏய் நாய் மாதிரி நட கொஞ்சம் தூரத்துக்கு அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு 4-5 பசங்க நாய் மாதிரி போட்டுக்கிட்டு டேய் வாழாட்டுறா அப்படிமா. எங்கே வால் இருந்தால் தான் நம்ம ஆட்ட முடியும். அந்த மாதிரி ரேகிங் உண்டு. சில பேர் பூனை மாதிரி கற்றுங்கம்மா. பூனை மாதிரி ஒரு 4-5 பேர் கத்திக்கிட்டே இருப்பானுங்க. நான் நிறுத்த சொல்கிற வரைக்கும் கற்றுணும்பாங்க. இது ஒரு மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் ரேகிங். மென்டல் ரேகிங்கில் என்னென்னாக்க அவங்க வந்து சில கேள்விகள்லாம் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அது மாதிரி ஒரு மென்டல் ரேகிங். இது எதுக்குன்னா சீனியர்ஸும் ஜூனியர்ஸும் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக ப்ரொஃபஷனல் கோர்சஸில் இது மாதிரியான ஒரு பழக்கம். அப்போ வந்து இந்த ரேகிங் இருந்த டைமில் என்னென்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 months 3 months தான் அந்த ரேகிங். அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரையும் சார்லாம் கூப்பிட விரும்ப மாட்டாங்க, பேரை சொல்லி கூப்பிடுங்கம்பாங்க. ஆனால் அது வரைக்கும் சார் தான் சொல்லணும், சல்யூட் அடிக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 2 months எல்லாரையுமே ரொம்ப பழக்கமாயிரும். அப்போ எங்கள் காலேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அக்ரிகல்ச்சர் படித்ததுனால அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து வி ஹேட் ட்ரைமஸ்டர் சிஸ்டம். ரெண்டாவது வந்து அக்ரிகல்ச்சர்னுடைய அந்த டைம் ஸ்கெட்யூல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜஸ்லேருந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ட்ரைமஸ்டர் சிஸ்டத்தினால. செமஸ்டர் அப்படின்னா என்னன்னாக்க 2ன்னு அர்த்தம். செமினா பாதின்னு அர்த்தம். செமி சர்க்குலார் அப்படின்னாக்க பாதி சர்க்கிள்னு அர்த்தம். அது நமக்கு தெரியும். செமஸ்டருங்கிறது ஒரு வருஷத்தில் பாதியாக பிரித்து பாடம் நடத்துறது செமஸ்டர். ஒரு வருஷத்தை 3ஆக பிரித்து பாடம் நடத்துறது ட்ரைமஸ்டர். இந்த சிஸ்டம் வந்து ஒரு அமெரிக்கன் சிஸ்டம். இதில் என்ன பண்ணுவாங்கனாக்க நீங்கள் போய் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் வந்து என்னென்ன கோர்சஸ் படிக்க போகிறீங்கன்னு ஒரு கார்டை ஃபில்லப் பண்ணணும். உதாரணத்துக்கு 7 கோர்ஸ் ஆஃபர் பண்ணால் அந்த 7 கோர்ஸில் என்னென்னா 2+1 3+1 1+1 அப்படின்லாம் நாங்கள் ஃபில்லப் பண்ணி கையெழுத்து போட்டு பணம் கட்டணும். அப்போ நீங்கள் எத்தனை கோர்ஸை ஃபில்லப் பண்ணுறீங்களோ அத்தனை கோர்ஸ் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அந்த கோர்ஸில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியும். இது ஒரு விதமான ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா 2+1ன்னா என்ன, 2 தியரி கிளாஸஸ் இருக்கும் ஒரு வாரத்துக்கு, ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கும். ஒரு ட்ரைமஸ்டருடைய டியூரேஷன் வந்து என்னன்னாக்க 70 நாட்கள். 70 டேஸில் ஒரு ட்ரைமஸ்டர் முடிஞ்சிடும். இப்போ செமஸ்டர்னால் அப்படி கிடையாது. செமஸ்டர் வந்து இவ்வளோ டியூரேஷன் நம்ம 6 monthsன்னு சொன்னால் கூட அது வந்து அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ட்ரைமஸ்டரில் என்னன்னாக்க சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு 10 நாள் காலேஜுக்கு போகலைன்னா அவங்களுடைய ட்ரைமஸ்டர் 10 நாள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அதாவது 70 ஒர்க்கிங் டேஸ் அவங்க முடிச்சிருக்கணும். அதனால் என்ன ஆகும்னா நான் ஸ்ட்ரைக் பண்ணனாக்க இன்னும் ஒரு 10 நாள் அதிகமாகும். அதனால் ஐ ஹேவ் டு பே த ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டம். அப்புறம் அந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டத்தில் இன்னொன்று என்னன்னாக்க ஒரு அன்அனௌன்ஸ்டு குவிஸ், அனௌன்ஸ்டு குவிஸ், அதுக்கப்புறம் மிட் டேர்ம், ஃபைனல், ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது.
திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10-15 நாள் அட்டன் பண்ண உடனே ஒரு 15 மார்க்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. திடீர்னு சொல்லாமல் இல்லாமல் நீங்கள் அதை எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு 10 நாள் போனோடனே ஒரு குவிஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிட் டேர்ம் எக்ஸாம் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து கிளாஸ் நடக்கும். அதாவது 4:30 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கும். நம்ம இது மாதிரி இந்த ஸ்டடி ஹாலிடேங்கிற கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில். அப்போ என்னன்னாக்க நீங்கள் வந்து 2 கிளாஸை, அதாவது 1+1 இருக்குது பாருங்கள், அதில் 2 கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேப்பரை நீங்கள் எழுத முடியாது. நீங்கள் அப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக எழுதணும். எக்ஸ்ட்ராவாக அட்டன் பண்ணி எழுதணும். சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி அட்டன் பண்ணாமல் எந்த எக்ஸாமும் எழுத முடியாது. ஸோ ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கரிக்குலம். இந்த கரிக்குலம்ங்கிற வேர்டு ஒரு க்ரீக் வேர்டில் இருந்தது தான் வந்தது. அதுக்கு பேர் என்னென்னா ரேஸ் கோர்ஸ்னு பேர். கிட்டத்தட்ட ஒரு காம்படிஷனில் தான் நாம் இருக்கிறோங்கிறது தான் அந்த கரிக்குலம்ங்கிற வேர்டு அதை மீன் பண்ணுது. இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டத்தினுடைய விசேஷம் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, இப்போ அக்ரிகல்ச்சர் ஒரு ஆர்ட்டா சயின்ஸாக, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி அது வெறும் சயின்ஸாக நினச்சான்னு வச்சுக்கோங்க, நாற்றை வந்து வரிசையாக லைனாக நட வேண்டியதில்லை. நீங்கள் எந்த ஒரு வயலில் போனீங்களாலும் வரிசையாக நாற்று இருக்கும். அது ஒரு அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி ஒரு விவசாயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு கலை சார்ந்ததும் அறிவியல் சார்ந்ததுமாகத்தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் இது அறிவியல் சார்ந்ததுன்னு முழுக்க சொல்ல முடியாது, கலை சார்ந்ததுன்னு சொல்ல முடியாது. இவை இரண்டும் கலந்து தான் வந்து ஒரு விவசாயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவானது. நம்ம தமிழில் கூட நம்ம ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு. இன்சொல் விளைநிலமாய் ஈதலே வித்தாக வன்சொற் களை கொட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய். அப்படின்னா என்னென்னா, நம்ம வாழ்க்கையே கிட்டத்தட்ட ஒரு விவசாய மாதிரி தான். அதில் வந்து அன்பு நீரை பாய்ச்சிடும், வாய்மை தான் அதுக்கு உரம். அப்படி வந்து ஒரு அழகான ஒரு தமிழ் பாடல் உண்டு. இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க, விவசாயினுடைய லைஃப் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? காலையில் 7 மணிக்கு ஒரு விவசாயினுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, சில நேரங்களில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் விவசாய படிப்பு எப்போ ஸ்டார்ட் ஆகணும்? விவசாய படிப்பு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும். மற்ற காலேஜஸ் மாதிரி 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. எங்கள் காலேஜ் வந்து கரெக்டாக 7 மணிக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ்னு ஃபீல்டில் இருக்கணும். காக்கி ட்ரௌசர், காக்கி ஆஃப் ட்ரௌசர், காக்கி ஷர்ட் போட்டுட்டு ஒரு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு களை பிடுங்கணுன்னா ஒரு களைக்கொட்டை ஹேண்ட் ஹோ எடுத்துக்கிட்டு நாங்கள் சைக்கிளில் போவோம். அதனால் என்னென்னா 6 மணிக்கு எழுந்து ஒரு அரை மணி நேரத்தில் ப்ரஷ் பண்ணி டாய்லெட்லாம் முடிச்சுட்டு குளிக்க மாட்டோம். ஏன்னா ப்ராக்டிக்கல் போயிட்டு வந்து தான் குளிக்கணும். அதனால் வந்து என்னென்னாக்கா, நாங்கள் வந்து இந்த ப்ராக்டிக்கல் போயிட்டு வந்து தான் குளிக்கணுங்கும்போது ஒரு சின்ன கதை, ஏன்னா ரொம்ப போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுனால சொல்கிறேன். இந்த காலத்தில் என்னென்னாக்கா, இயற்கையை நோக்கி தான் மக்கள் வந்து காலை கடன்களுக்கெல்லாம் செய்கிறதுக்காக போவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், சொம்பு நிறையா தண்ணி எடுத்துகிட்டு நேச்சர்ஸ் கால் அட்டன் பண்ண போயிருக்கான். அவன் சொம்பை வச்சோடனே ஒரு காகம், இந்த மாதிரி சம்மர் தண்ணி பஞ்சம், ஒரு காகம் வந்து உட்காந்து அந்த சொம்பை தட்டி விட்டுருச்சு. இவனுக்கு ரொம்ப கோபம், வருத்தம். அடுத்த நாள் மறுபடியும் சொம்பை கொண்டு போயிருக்கான். அப்பையும் காகம் தட்டி விட்டுருச்சு. 3வது நாள் காகம் வந்து தட்டி விட்டால் வெறும் சொம்பு ஓடுது. அவன் சொன்னானா, நான் நீ தட்டி விடுவேன்னு தெரிஞ்சு தான் நான் முதல்லையே க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னானா. அது மாதிரி இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டத்தில் வந்து என்னன்னாக்க, காலையில் இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் போயிட்டு வந்த பிறகு தான் குளிப்போம். 6:30 மணிக்கு எங்கள் மெஸ்ஸில் டிஃபன் கொடுப்பாங்க. இந்த கோதுமை உப்புமான்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுதான் யாருக்குமே பிடிக்காத ஒன்று. எப்போவுமே ட்ரைமஸ்டர் முடிஞ்சு ஓப்பன் பண்ணோடனே இந்த இட்லி மாவெல்லாம் அரைச்சி அது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கெலாம் டைம் ஆகும் பாருங்கள். முதல் நாள் அன்றைக்கி அந்த கோதுமை உப்புமா தான் இருக்கும், கோதுமை ரவை உப்புமா. அதை எங்கள் பசங்கள்லாம் கோழி தீவனம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற நாளில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஊத்தப்பம் இருக்கும். மடன்னு அந்த ஊத்தப்பை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு பசங்களாம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமாக ஃபீல்டுக்கு போவோம். 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அக்ரானமி அப்படின்னு ஒரு கோர்ஸ் உண்டு. அக்ரானமின்னா என்னன்னாக்க உழவியல்னு அர்த்தம். அதில் என்னன்னாக்க பயிர்களை எப்படி வளர்க்குறது, பயிர்களுடைய டிஸ்டன்ஸ் என்ன, எந்த மாதிரி பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ், எப்போ களை எடுக்கணும், எப்போ உரம் போடணும், எப்படி அறுவடை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித் தருவாங்க.
இந்த அக்ரானமி கிளாஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறையா நாங்களே வந்து எங்களுக்கு ஒரு 5 சென்ட் நிலத்தை கொடுப்பாங்க, நாங்களே நாற்று நடுவோம், நாங்களே வந்து களை எடுப்போம், நாங்களே ஃபெர்டிலைசர் போடுவோம், அப்புறம் நாங்களே அறுவடை பண்ணுவோம். அதில் என்ன பணம் வருதோ அதை எங்களுக்கே கொடுப்பாங்க. நாங்கள் வந்து நான் ஒரு 145 கிலோ ஹார்வெஸ்ட் எனக்கு வந்தது அந்த 5 சென்ட்டில். அதில் வந்த பணத்தை எங்களுக்கே கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் 7. அப்போ இப்போ வந்து பூச்சியல்களை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது பேர் என்டமாலஜின்னு பேர். அவங்க ஃபீல்டுக்கு வர சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பூச்சிகளை பற்றிலாம் காமிப்பாங்க. ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போய் பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளை இதனுடைய பெஸ்ட்டு, இந்த வண்டு இந்த பழத்தை வந்து துளைக்கும் அப்படின்னு. அது ஒரு என்டமாலஜி. பேத்தாலஜின்னு சொல்லிட்டு லேபுக்கு போய் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பேத்தாலஜிங்கிறது டிசீஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில செடிகளில் வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த செடி கொஞ்சம் வந்து மஞ்சளாக போயிருக்கு. இது ஏன் மஞ்சளாக இருக்குது, இந்த இலை மட்டும் மஞ்சளாக போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நைட்ரஜன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால தான் அது மஞ்சளாக இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அது வந்து இப்படி ஆகும். சிலது வந்து வைரஸ் அட்டாக் பண்ணும். வைரஸ் அட்டாக் பண்ணோடனே முழுக்க அப்படியே ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக அந்த வந்துடும். அதுக்கு பேர் மொசைக்னு பேர். இது மாதிரி பேத்தஜன்ஸ் அட்டாக் பண்ணுறதுனால, ஃபங்கை இந்த மாதிரி விஷயங்கள் அட்டாக் பண்ணுறதுனால, ஆல்கே இதெல்லாம் அட்டாக் பண்ணுறதுனால படிக்கிறதுனால பேத்தாலஜின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சர்னு இருக்கும். ஒரு தோட்டத்துக்கு போவோம், அந்த தோட்டத்தில் உட்கார வச்சு வெவ்வேறு பழங்களை பற்றியெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் ஃப்ளோரிகல்ச்சர்னு ஒன்று உண்டு. அங்கே என்னென்னா ஒரு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் மலர்களை பற்றி கற்றுக் கொடுப்பாங்க. வெஜிடபிள்ஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் ஒலரிகல்ச்சர்னு பேர், பழங்களை பற்றி படிக்கிறதுக்கு பேர் போமாலஜின்னு பேர். இதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் கற்றுக் கொடுப்பாங்க. 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். சில ப்ரொஃபஸருங்க ரொம்ப நல்ல ப்ரொஃபஸருங்க 9 மணிக்கே விட்டுருவாங்க. எந்த ப்ரொஃபஸர் முன்னாடி விடுறாரோ அவரே நல்ல ப்ரொஃபஸராக கருதப்படுவார். இல்லை 9 மணிக்கு விட்டோடனே அப்புறம் அங்கேருந்து வந்து கேன்டீனில் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கரெக்டாக 11:30 மணிக்கு தியரி கிளாஸ். ஒரு நிமிஷம் தாமதமாக போனாலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, அட்டண்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. 10:30 மணிக்கு 10:30 to 11:30 வந்து அடுத்த கிளாஸ். 11:30 மணிக்கு எங்கள் மெஸ். மறுபடியும் 1 மணிக்கு கிளாஸ், தியரி கிளாஸோ ப்ராக்டிக்கலோ 1லேருந்து 4 வரைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, போட்டனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெர்பேரியம் கலெக்ட் பண்ணுறதுக்கு, என்டமாலஜியில் வந்து சில பூச்சிகளெல்லாம் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சைனைட் பாட்டில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு நெட்டு ஒன்று இருக்கும். அந்த நெட்டை போட்டு ஒரு பட்டர்ஃப்ளையை பிடிச்சி அதை அப்படியே கையில் எடுத்து அதை இந்த சைனைட் பாட்டுக்குள்ளே போட்டு மூடினோம்னா அந்த பட்டர்ஃப்ளை வந்து மூச்சு திணறி செத்து போயிடும். சரி, இதை பாவம்லாம் பண்ணிலாம் நீங்கள் படிக்கணுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா பட்டர்ஃப்ளைங்கிறது ஒரு பெஸ்ட் ஆக்சுவலி. அதில் எல்லா பட்டர்ஃப்ளையுமே ஏதோ ஒரு செடியினுடைய பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதில் வந்து நாம் பார்ப்போம், அந்த மொனார்க் பட்டர்ஃப்ளை தான் ரொம்ப அதிகமாக நம்ம பார்ப்போம். அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற மொனார்க் பட்டர்ஃப்ளை அது வந்து பார்த்திங்கன்னா எருக்கஞ்செடியில் வந்து இதாகுது. அதே மாதிரி சில பட்டர்ஃப்ளை இந்த அசோகா மரத்துலேயே இருக்கும், அது பச்சை கலரில் இருக்கும். அப்புறம் சிலது வந்து கருப்பும் சிவப்புமாக இருக்கும். சில பட்டர்ஃப்ளை அது பார்த்திங்கன்னா எலுமிச்சம் பழத்தில் தான் அது வந்து தன்னுடைய புழுக்களை வைக்கும். அது நிறைய பறந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வருஷம் எலுமிச்சம் பழம் காலி, எலுமிச்சை சீசன் காலி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா மாத், ஸ்போடாப்டரா லிட்டுரா அப்படின்னு கட் வாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு காலத்தில் ரயில்வே ட்ராக்கில் ரயில் வர முடியாத அளவுக்கு பெருகிருச்சு. கோயம்புத்தூரில் பருத்தி செடியை கம்ப்ளீட்டாக அழிச்சிருச்சு இந்த ஸ்போடாப்டரா லிட்டுரா. அதனால் என்னென்னா நிறைய கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இனிமேல் நம்ம பருத்தி போடக்கூடாதுன்னு போய் மக்காச்சோளம் போடுற நிலைமைக்கு ஏற்பட்டது. எதுக்கு சொல்லனா, இதெல்லாம் பற்றி நாங்கள் படிப்போம். அந்த பூச்சியெல்லாம் நைட்டில் தான் அந்த விளக்கு இருக்கிற இடத்துல தான் இந்த பூச்சியெல்லாம் இருக்கும். அதை போய் பிடிச்சி இந்த பாட்டிலில் போட்டு அப்புறம் கொண்டு வந்து வண்டுகள்லாம் பிடிப்போம். அந்த வண்டுலாம் சீக்கிரம் சாகாது. இந்த காண்டாமிருக வண்டுன்னு ஒன்று தென்னை மரத்தில் இருக்குது. அது இந்த நடு குருத்தை வந்து சாப்பிட்டுருச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தென்னை மரம் அதோடு அவுட்டு. அதனால் காண்டாமிருக வண்டுன்னு பேர். ஒரு கொம்பு காண்டாமிருகம் மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு பேர் காண்டாமிருக வண்டுன்னு பேர். அப்புறம் வந்து சாம்பல் நிறத்தில் நிறைய வண்டு இருக்கும், அதுக்கு பேர் வீவில்ஸ். உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். பூச்சி உலகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய உலகம். நன்மை பயக்கும் பூச்சிகளும் இருக்குது, தீமை பயக்கும் பூச்சிகளும் இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து பூச்சிகளில் வந்து வெவ்வேறு ஃபேமிலி இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு குளவி, தேனி இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக ஒரு வண்டு இருக்கும். வண்டு இல்லை அது ஆக்சுவலாக, அது வந்து ஒரு குளவி வகையில் ஒன்று, பம்பிள் பீன்னு பேர். அதை நம்ம ஆளுங்க அதை வந்து வண்டுன்னு, தமிழ் இலக்கியத்தில் வண்டுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து
அந்த தேனி குளவி இந்த வகைராவை சேர்ந்தது தான் நம்ம வண்டுன்னு சொல்கிறோம். எந்த வண்டுமே போய் ஒரு பூவில் உட்காந்து அந்த மகரந்தத்தை சாப்பிடாது. வண்டுனுடைய விஷயத்துக்கு செப்பரேட்டாக வருவோம். எப்படி இந்த பூச்சிகளை கிளாஸிஃபை பண்ணாங்கங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மனிதனை எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க? மனிதனை கிளாஸிஃபை பண்ணதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ரேஷியல் ஃபீச்சர்ஸ் வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணாங்கன்னு. அதனால தான் ஜாதி மதத்தெல்லாம் வச்சு ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அது இல்லை. ஆனால் ஒரு விலங்கை நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஒரு பூச்சியை பார்த்து கண்டுபிடிக்க முடியும். பூச்சியை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதனுடைய ரெக்கைகளை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். லெப்பிடோப்டிரா அப்படிங்கிறது வந்து இந்த பட்டாம்பூச்சிகளுடைய குடும்பம். லெப்பிடோனா என்னென்னா ஸ்கேல்னு அர்த்தம். நீங்கள் எந்த பட்டாம்பூச்சியவோ அல்லது அந்து பூச்சியவோ பிடிச்சிங்கன்னா உடனே உங்கள் கையில் அதனுடைய இறகுல இருக்கிற அந்த சின்ன இதெல்லாம் ஒட்டிக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அது பறக்க முடியாது ப்ராப்பராக. அதுக்கு பேர் தான் ஸ்கேல், லெப்பிடோ. அதனால் எதுக்கெல்லாம் ஸ்கேல் இருக்கோ அதெல்லாம் லெப்பிடோப்டிரா. திக்கான ஸ்கின் இருக்குது பாருங்க, அதுதான் கோலியோப்டிரான்னு பேர். அதுதான் இந்த வண்டுகள்லாம். அதுதான் வண்டுகள் தான் உலகத்திலேயே அதிகமாக இருக்கிற பூச்சி இனம். அதுக்கு அடுத்தது இருக்கிறது லெப்பிடோப்டிரா. இந்த ஹைமனோப்டிரா அப்படின்னா, ஹைமன்னா உங்களுக்கு தெரியும், ஹைமன்கிறது சன்னமான இழைன்னு அர்த்தம். எதுக்கெல்லாம் இறகுகள் சன்னமாக இருக்கோ அதெல்லாம் ஹைமனோப்டிரா. உதாரணத்துக்கு எறும்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹைமனோப்டிரா. ஏன்னா எறும்புக்கு ரெக்கம் முளைச்சிச்சின்னா அது ரொம்ப கிளாஸ் மாதிரி இருக்கும். தேனி வந்து ஹைமனோப்டிரா, குளவி ஹைமனோப்டிரா. இந்த ஹைமனோப்டிரா ஃபேமிலியை சேர்ந்தது தான் வந்து இந்த பூக்களில் போய் மகரந்தத்தை சாப்பிட்றது. இப்போ வந்து தண்டலை மயிர்களாட தாமரை விளக்கம் தாங்க, அதில் வண்டுகள் இனிது பாட அப்படின்னு ஒரு சொல்கிறது வண்டுகள் இல்லை ஆக்சுவலாக. அதெல்லாம் வந்து தேனீக்கள் தான். தேனீக்கள் தான் இனிதாக பாடும். ஏன்னா ஹம்மிங் ஆஃப் த பீஸ் தான், ஹம்மிங் ஆஃப் த பீட்டில்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த தேனீக்கள், இந்த ஹைமனோப்டிரா ஃபேமிலியை சேர்ந்தது எல்லாமே நம்ம வந்து இது பண்ணோம். இப்போ ஈசல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரையான் வந்து அது வந்து ஐசோப்டிரான்னு பேர். ரெண்டு ரெக்கையும் ஒரே மாதிரி இருக்கும். மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேல் ரெக்கை பெருசாக இருக்கும், கீழ் ரெக்கை சின்னதாக இருக்கும். ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா மேல் ரெக்கை பெருசாக இருக்கும், கீழ் ரெக்கை சிறுசாக இருக்கும். ஆனால் ரெண்டு ரெக்கையும் ஒரே மாதிரி இருக்கிற ஃபேமிலிக்கு பேர் ஐசோப்டிரா. இதெல்லாம் ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன் நான். இப்போ இந்த பூச்சி தான் இதுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒன்று உண்டு. இது மாதிரி நிறைய கோர்ஸஸ், சைக்காலஜியில் சில கோர்சஸ் நடத்துவாங்க. ஃபார்மர்ஸ்ட்டை எப்படி போய் பேசணும், இப்போ விவசாயிகிட்ட போய் நான் உங்களுக்கு சொல்ல போவது யாது தெரியுமா அப்படின்னீங்கன்னா ஐயோ போயிட்டு வாயா அப்படிமா. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஃபீல்டு லெவலுங்கிறதுனால எங்களுடைய எக்ஸசைஸ் எப்படின்னா அந்த 7லேருந்து நைட்டு வரைக்குமே இருக்கும். பரீட்சைக்கு முதல் நாள் தான் படிப்போம். பட் ரொம்ப ஜாலியான ஒரு காலேஜ் பீரியட். இந்த 70 days அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டிசிப்ளின் வந்துடும். காலையில் வந்து 6 மணிக்கு எழுந்துடணும், அப்புறம் 7 மணிக்கெலாம் கிளாஸில் இருக்கணும், ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகக்கூடாது. எங்களுடைய அந்த காலேஜினுடைய அட்மாஸ்ஃபியர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான அட்மாஸ்ஃபியர். நான் பல இடங்களில் சொல்லுவேன், எங்கள் லைப்ரரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லைப்ரரி. அதாவது நீங்கள் வந்து கரும்பு பற்றி மட்டுமே ஒரு 10-15 ஜேர்னல்ஸ் இருக்கும், மக்காச்சோளத்தை பற்றி ஒரு 10-15 ஜேர்னல்ஸ் இருக்கும், பூச்சிகளை பற்றி ஏகப்பட்ட ஜேர்னல், என்டமாலஜியில் பேத்தாலஜியில் ஏகப்பட்ட ஜேர்னல், ஹார்டிகல்ச்சர்னால் என்ன, தோட்டக்கலை, காய்கறி, அப்புறம் பழங்கள், இதை போகிற மலர்கள் இதெல்லாம் வளர்க்குறது தான் ஹார்டிகல்ச்சர். அதை பற்றி ஏகப்பட்ட ஜேர்னல் இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக பனானாவில் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா உடனடியாக அதை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அக்ரிகல்ச்சருங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய அறிவினுடைய ஒரு தொடர்ச்சி தானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் ரொம்ப ஈஸியாக சில விஷயங்களை சொன்னாங்க எப்படி இருக்கும்னு. ஏமாங்கத நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உயரமான தென்னை மரம், அந்த தென்னை மரம் வந்து அதிலிருந்து தேங்காய் உழுவுதான், அதுக்கு கீழே வந்து மாம்பழம் இருக்குது, அந்த மாம்பழத்தினுடைய மேலே அந்த தேங்காய் குலை விழுந்தவுடனே அந்த மாங்கனிகள்லாம் சிதறி அது கீழே விழுந்து, அங்கே இருக்கிற பலாப்பழம் சிதறி அது சிதறி கீழே வந்து அங்கேருந்த வாழை கொலையில் விழுந்து அந்த வாழை பழங்கள்லாம் சிதறின அளவுக்கு வளம் கொண்டது ஏமாங்கத நாடு அப்படின்னு திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியில் சொல்கிறார். இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் அதை என்ன சொல்லுதுன்னா, அதை வந்து நாம் என்ன சொல்கிறோம்னா, we call it as மல்டி ஸ்டோரி கிராப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். மல்டி ஸ்டோரி கிராப்பிங்னா என்ன அப்படின்னாக்க,
இப்போ பல்வேறு மரங்கள் இருக்குது. ஒரு வாழை மரத்தினுடைய வேர் மேலாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு வருஷம்தான் ஒரு வாழை மரத்துக்கு. ஆனால் ஒரு தென்னை மரம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாமரம் இன்னும் ஆழமாக இருக்கும், ஒரு வேப்ப மரம் இன்னும் ஆழமாக இருக்கும். இப்போ லவங்க மரம் கொஞ்சம் மேலோக இருக்கும். அப்போ நம்ம பூமியில் இருக்கிற சத்தை உறிஞ்சுறதுக்கு வெவ்வேறு விதமான லேயர்ஸில் வேர்களை அனுப்பக்கூடிய மரங்களை நட்டால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொன்று காய்கறிகளை தந்து நாம் வளமாக இருக்கலாம்ங்கிறது தான் மல்டி ஸ்டோரி கிராப்பிங் சொல்லுது. ஆக அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உலகத்துக்கு நாங்கள் அறிமுகமாகும்போது எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா இது நாள் வரைக்கும் படித்ததெல்லாம் என்னென்னா சும்மா ஒரு ஏட்டு சுரைக்காய் தான். இப்போ நாங்கள் படிக்கிறது வந்து ரியல் சுரைக்காயை பற்றி படிக்கிறோம். ஒவ்வொன்றுமே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் அந்த ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நீங்கள் வாழ்க்கையோடு ரிலேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து சாய்ஸில் விடவே முடியாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஆடு பற்றி சாய்ஸில் விடுற மாதிரி ஒரு நகைச்சுவைக்காக வெளிநாட்டில் நடந்ததாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எதையுமே சாய்ஸில் விட முடியாது. அதனால் நீங்கள் வந்து இத்தனை அறிவை நீங்கள் சைக்காலஜி தெரியணும், ஃபார்மர்கிட்ட போய் நீங்கள் வந்து எப்படி பேசணும், ஃபார்மர்ஸ்ட்டை எப்படி பேசணுங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்த இதில் பேசுவோம். ஏன்னா மனையியல் ரீதியாகவும் ஒரு வேளாண்மையோ ஒரு மருத்துவத்தையோ எப்படி அணுகணுங்கிறதுக்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த எப்படிப்பட்ட கோர்சஸ்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அந்த கோர்சஸ் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துனதுங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து சிந்திப்போம்.